வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் பருப்பரிசி சாதம் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி 1 டம்ளரும் 1/2 டம்ளர் பாசி பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து நான் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். தேவையான பொருள் என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 10 வரமிளகா, 2 பெரிய தக்காளி, கேரட் ஒரு 2 பீஸ் கேரட் பெரிய பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. செய்முறை எப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காயிற அளவு எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோன்னுமே இந்த 10 பெரிய சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுமே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணதுமே இப்போ இது டோஸ்ட் ஆனதுமே சாம்பார் பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சொன்னதுமே கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணணும். இப்போ நல்லா இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். ஏன்னா அது அரிசி பருப்பு சாதம் இல்லைங்களா, அதனால் 2 பருப்பு தண்ணி இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி அது கூட ஆட் பண்ணி விசில் போட்டு 3 விசில் போட்டு இறக்கிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசி பாசி பயிரை இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். சேர்த்து நல்லா இப்படி வரணும். பருப்பரிசி சாதம்லாம் நல்லா கொலையாக இருந்தால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் கூட விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குழஞ்சி வருதோ பருப்பரிசி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது கூலிங் கொஞ்சம் இறங்கணுன்னுமே ஹீட்டு ஆறணுன்னுமே எப்படி தாளித்து கொட்டுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்துருந்துமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை நான் தாளித்து கொட்ட போகிறேன். தாளிக்கிறதுக்கு என்னென்னங்கிறது சொல்கிறேன். வேறிச்சு 1 ஸ்பூன் ஜீரகமும், மிளகு 1/2 ஸ்பூனும், ஒரு 5-6 வரமிளகா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை எண்ணெயில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி இதை எடுத்து அப்படியே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அருமையாக தயார் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சூப்பர்.
சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.